கடலூர் மாவட்டத்தில் குழந்தைகளை தாக்கும் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் வைரஸ் காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாய் உள்ளது. அந்த மாவட்டத்தில் இதுவரை 1500 பேருக்கு வைரஸ் காய்ச்சல் நோய் கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 80% மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்பதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். தொடர்ந்து வைரஸ் காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதால் அரசு மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நோய் பரவலை தடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜுரம் நிற்காமல் அடிச்சிட்டே இருக்குது. ஒரு வாரமாக இருக்குது. நைட்டில் ஒரு மணிக்கு 12 மணிக்கு அது போல் வருது. நிற்கவே இல்லை, அடிச்சிட்டே தான் இருக்குது. சிஹெச்சில் அங்கே அம்பலாம்பட்டில் காட்டணும், நிற்கல. எங்கள் கடலூர்லேயும் வந்து காட்டணும், ஒன்றும் ஜுரம் நின்ன மாரி இல்லை. திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன். இட்டுன்னு போயிட்டு ஜுரம் நிற்கலை. அடுத்து இங்கே ஜிஹெச்சுக்கு இட்டுன்னு வந்திருக்கேன். ஒரு வாரமாச்சு ஜுரம் விட்டு விட்டு அடிக்குது. நான் என்னென்ன ஜுரமே பேர் சொல்கிறாங்க, அது என்ன ஜுரம்னு தெரிய மாட்டேங்குது. ஜிஹெச்சுக்கு இட்டுன்னு வந்திருக்கேன். இப்போ ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ரத்த டெஸ்ட் எடுத்தால் தான் அது என்ன ஜுரம்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க.